மஷ்ரூம் பிரியாணி செய்ய போறோம். இப்போ இப்போ செய்ய ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுடலாம். இன்னைக்கு இப்போ வந்து நம்ம இன்னைக்கு ஹாய் गाइस, நாம வந்து இன்னைக்கு மஷ்ரூம் பிரியாணி செய்ய போறோம். அதுக்கு இஞ்சி பூண்டுலாம் வச்சு வதக்கியாச்சு. இப்போ நம்ம டொமேட்டோ போட போறோம். போட்டுடலாமா? போட்டு வதக்கிடலாம். எப்படி இருக்கு பாருங்க. போட்டாச்சு. இப்போ நாங்க சில்லி பவுடர் சேர்க்க போறோம். இப்போ இதை சேர்த்து நல்லா வதக்கிடலாம். நல்லா வதக்கிடலாம். நாங்க மஞ்சள் பொடி சேர்க்க போறோம். பாருங்க. இப்போ நம்ம சேர்த்துடலாமா? நல்லா சேர்த்துட்டு மறுபடியும் வதக்கிடலாம். நல்லா வதக்கி போட்டாச்சு. இப்போ மஷ்ரூம் போட்டுடலாம். கொஞ்சம் கொஞ்சமா போடுவோம். இப்போ பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். எல்லாமே போட்டு வதக்கியாச்சா. சில்லி பவுடர் அப்புறமா எல்லாம் பொடியெல்லாம் இப்போ வந்து நாங்கள் என்ன போட போறோம்னா இது வந்து கொத்தமல்லி போட்டுடலாமா? போட்டு வதக்கிடலாம். ஃபர்ஸ்ட் போட்டு வதக்கினதுக்கு அப்புறம் நாங்கள் லைட்டா பிரியாணி மசாலா சேர்க்க போறோம். போதும், அவ்வளோதான் சேர்க்கணும். எக்ஸ்ட்ரா வதக்கி எடுத்தேன். நல்லா வதக்கியாச்சு. பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. இப்போ நாங்க வந்து அரிசி சேர்க்க போறோம். 2 கிளாஸ் அரிசிக்கு 3 கிளாஸ் தண்ணி. இப்போ நாங்க வந்து அரிசி சேர்த்து போறோம். இப்போ பார்க்கலாமா பிரியாணி எப்படி இருக்குன்ட்டு? பிரியாணி சூப்பரா மாறிடுச்சு. பாருங்க, நீங்களே பாருங்க எப்படி சூப்பரா மாறிடுச்சு. இப்போ குக்கரை கீழே போட்டுடலாம் அடுப்புல இருந்து. பாருங்க சூப்பரா மாறிடுச்சு. நான் இப்படி அள்ளி கொடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்கு பாருங்க. இப்போ எப்படி ஆயிடுச்சு. சூப்பரான மஷ்ரூம் பிரியாணி ரெடி. இனிமே பாருங்க மஷ்ரூம் பிரியாணி. கிட்ஸ் பிரியாணி மாதிரி தான் இருக்கும். அது சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, ஷேர்